விஷ்ணு விஷால் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் கட்டா குஸ்தி 2. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கீர்த்தி வந்து மதிய ரெஸ்லிங் சேர்த்து விட்டுருப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் டான்ஸ் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு வந்து டான்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியா சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது ரெஸ்லிங்கை பார்க்கும்போது சோகமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே மதிக்கு வந்து ரெஸ்லிங்கை விட டான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையுமே வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையுமே சேர்ந்திருக்க மாட்டாங்க, டான்ஸ்ல மட்டும்தான் சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்ப கால் வலி கை வலி அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே இது ரெஸ்லிங் அப்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே மதிக்கு ரெஸ்லிங்கை விட டான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத காட்டி, ஸோ குழந்தைகளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதுல சேர்த்து விட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பாப்பா வந்து 2 சீன்ல ப்ராமிஸ் கேட்கும். தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போதும் ப்ராமிஸ் கேட்கும் வீரா கிட்ட. இதே இது 2வது தடவை டிவில கேம் ஷோல வின் பண்ணி பிரைஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்திருக்கும். அப்பயுமே வீரா வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டாரு. ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு இந்த 2 சீன்லயுமே. ஆனா இதை கனெக்ட் பண்ற விதமா மதி வந்து அப்பா கிட்ட நீங்க ஒரு ரெஸ்லர் தானே, எங்க அப்பா ஒரு ஹீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதி வந்து அப்பா கிட்ட ப்ராமிஸ் கேட்கும்போது மட்டும்தான் வீரா வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. கீர்த்தி வந்து ஒரு டோர்னமெண்ட்ல அவுட் ஆகியிருப்பாங்க. அப்ப பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அப்ப டேட் பார்த்தோம் அப்படின்னா 20/10/2025ன்னு இருக்கும். இது வந்து படத்தோடைய இன்டர்வல் பிளாக்கா இருக்கும். இதே இது படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பேப்பர்ல டேட் பார்த்தோம் அப்படின்னா 7/9/2025ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல தேதியை வச்சு கண்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எப்போதுமே ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்டே வந்து டேட்டு டைம்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா மேலெல்லாம் பார்த்தோம்னா டேட் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரிப்போர்ட்ல எப்போ பிளட்டை கலெக்ட் பண்ணாங்க, எப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொதுவா ஒரு சில படங்கள்ல டைரக்டர்ஸ் வந்து இன்டர்வல் பிளாக்ல மழை பெய்யுற மாதிரி சென்டிமெண்ட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து இன்டர்வல் பிளாக்ல மழை வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீராவை எல்லா பெண்களுக்கும் பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப்ல பெண்கள் எல்லாருமே வீராவை பார்த்து திட்டுவாங்க, பிடிக்காத மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான டீட்டெயிலாக ரத்னம் வந்து ஓட்டு கேட்கும்போது பெண்கள் வந்து வீராவை காரை விட்டு இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீராவை எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் செகண்ட் ஹாஃப்ல வீராவை பிடிக்காத மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கட்டா குஸ்தி பார்ட் 1ல வீராவுடைய பைக் சவுண்டை கேட்டுட்டு கீர்த்தி வந்து அடிக்கடி வெளியில வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பார்ட் 2லையுமே வந்து வீரா வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு கீர்த்தியோடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப பைக் சவுண்டு கேட்டுதான் குழந்தை ஓடி வர மாதிரி காட்டுவாங்க. அதே பைக் சவுண்டு கேட்டுதான் கீர்த்தியும் இடையில வந்து பாப்பாவையும் வீராவையும் சந்திக்க விடாம தடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1ல எது முக்கியமாக இருந்துச்சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே பார்ட் 2லையுமே வந்து பைக்கோடைய சவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த சீன்ல வீரா வந்து மதியையும் கீர்த்தியையும் கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப கீர்த்தி வந்து தானும் போகாம மதியையும் விட மாட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல மதி வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த குழந்தை முன்னாடி கம்பி கம்பியா இருக்கிற ஜன்னலுக்கு பின்னாடி நிக்க வச்சு அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த சீன்ல. அப்போ பொதுவா படங்கள்ல அழுகிற சீன்லாம் வந்துச்சு அப்படின்னா கிளிசரிங் வந்து யூஸ் பண்றது வழக்கம். இந்த படத்துல இந்த பொண்ணு இந்த சீன்ல கிளிசரிங் யூஸ் பண்ணாம நேச்சுரலாவே அழுதுருக்குது. இந்த சீன்ல ரத்தனத்தோடைய ஒய்ஃப் வந்து கவுன்சிலரா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல ரத்தனத்தோடைய ஒய்ஃப் தமிழ்லயே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, ஹிந்தியில பேசுவாங்க, தமிழ்ல பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னு சொல்லாம சைன் போடுறது மூலமா காமிச்சிருப்பாங்க. தேர்தல்ல ரத்தனத்தோடைய சின்னம் வந்து வாலி. அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல ரத்தனம் வந்து அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போகும்போது வாலியை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல இவருடைய சின்னம் வந்து வாலி சின்னம் அப்படிங்கிறத பிளக்ஸ்ல பார்க்க முடியும். என்னதான் கருணாஸ் வந்து அரசியல்ல இருந்தாலும் இந்த மாதிரி சீன்ல நடிக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும்.
பொதுவா சின்ன பிள்ளைங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, செவத்துல அங்கங்க கிறுக்குறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே வீராவுடைய வீட்ல அங்கங்க செவத்துல மதி வந்து டிராயிங் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த டிராயிங்ல வந்து என்னென்ன கதையெல்லாம் வீரா வந்து சொல்லியிருப்பாரோ, அத பத்தின டிராயிங்கா வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். மதிக்கு டான்ஸ் ஆடுனா பிடிக்கும். ஹேப்பியா ஆயிடுவாங்க, சிரிப்பாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் 2வது தடவையுமே "அப்படி போடு" சாங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, ஆல்ரெடி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு நெனச்சும், இந்த பாட்டுக்கு ஆடுனோம்னா, மதி வந்து ஈஸியா சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி, இந்த பாட்டையே 2வது தடவையும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கே டான்ஸ் ஆடி மதிய சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியும் அந்த "அப்படி போடு" சாங் வந்து கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கீர்த்தி வந்து வீராவ வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு "அப்படி போடு, கீர்த்தி வரா" அப்படின்னு தான் வந்து தோணும். ஸோ கரெக்ட்டான இடத்துலயும் இந்த சீனுக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த "அப்படி போடு" சாங் ஃபர்ஸ்ட் டைம் ஆனுவல் டே புரோகிராம்ல டான்ஸ் ஆடும்போது, அதுக்கு அடுத்த சீன்ல அப்பாவும் பொண்ணும் திட்டிட்டு கோவமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க கீர்த்தி. அதே மாதிரி தான் 2வது தடவையும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது, வீராவையும் பொண்ணையும் திட்டிட்டு கீர்த்தியோடைய அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாஸ்டரும் வீராவும் பார்ல வச்சு பேசுவாங்க. அப்ப மாஸ்டர் வந்து கீர்த்திய தோற்கடிக்கணும்னு நினைச்சேன். அதான் தோற்கடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ விளையாட்டுல தோக்குறது அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். அதனால அமைதியா இருந்திருப்பாரு. இதே இது விளையாட்டுல இருந்தே தொரத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அடிக்கிறதுக்கு கூட சும்மா அடிக்காம, என்ன டயலாக் சொன்னா ஹீரோவுக்கு கோவம் வரணும்னு அப்படிங்கிறத அவ்ளோ அழகா இந்த சீன ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கீர்த்தி வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால, அவங்களுடைய வீடு வந்து ரயில்வே அபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருந்திருக்கும். அதே மாதிரி படத்தோட கிளைமாக்ஸ்ல எல்லாருமே வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு வேன் புடிச்சு அந்த மேட்ச பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஸோ அப்பயுமே அந்த வேன்ல ரயில்வே அபார்ட்மெண்ட்ன்னு இருக்கிறத பார்க்க முடியும். ரம்யா கிருஷ்ணன் ஜட்ஜா இந்த படத்துல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி காப்பி குடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காப்பிய கொடுக்கறதுக்காண்டியே ஒருத்தர வச்சிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா கோர்ட் சீன்லயுமே எனக்கு காஃபி வேணும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து கடைசில மேட்ச் பார்க்க வரும்போதுமே கையில ஃப்ளாஸ்க் இருக்கிறத பார்க்க முடியும். சோ இந்த ஃப்ளாஸ்க்க வச்சு கன்டினியூட்டி மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. கட்டா குஸ்தி 2 படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல 100 சாமி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கட்டா குஸ்தி 2 படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.